என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் நிச்சயமாக உன் தாயானவள் என்னை நீ கண்டு விடுவாய். கண்டதோடு நிறுத்தி விடுவாயா என்ன? நிச்சயமாக என் வாக்கினை நீ கேட்க வந்து விடுவாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னை இத்தனை காலமும் ஆட்டி படைத்த செய்வினை கட்டுகள் அவிழப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. அம்மா சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு இதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வது உண்மை என்றால் உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை தீவினைகளும் உன்னை விட்டு விலகும். இல்லாது போய் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளையும் கேட்காமல் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ளாமல் சென்றாயானால் உன்னை இந்த தீய சக்திகள் இன்னமும் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கிறது நம் வாழ்க்கையில்? இத்தனை காலமும் எந்த விஷயங்கள் தான் நம்மை ஓரிடத்தில் முடக்கி வைத்திருக்கிறது என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய அத்தனை யோசனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நான் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன். உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உனக்கு நல்ல தீர்வுகளை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருப்பதும் உன்னோடு நான் பயணிப்பதும் எந்த நேரத்திலும் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறதா என்று சற்று நீ சிந்தித்து பார். தெய்வ சக்தி என்ற ஒன்று ஒருவருக்கு அருகில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் தீய சக்தி ஆட்சி செய்ய முடியாதல்லவா? அந்த இடத்தில் தீய சக்தி நின்று கொண்டிருக்க முடியாது. நல்ல சக்திகள்தான் அங்கே மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும். உன் வாழ்க்கையை உன்னை வாழச் சொல்லி கட்டாயப்படுத்தும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து கொண்டும் நீ வாழ்க்கையில் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கக்கூடாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். எண்ணி எண்ணி என் பிள்ளை, நீ இதையெல்லாம் நினைத்து சந்தோஷப்படுகின்ற நேரம் உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் உனக்கு தருவதும் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக நான் மாற்ற நினைப்பதும் எதுவென்றாலும் அது நிரந்தரமாக உன்னுடையதாக மாறுவதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உன்னை நான் இப்படியே இருக்க விட்டதும் இல்லை. உன்னை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களை உன்னை நெருங்க விட்டதும் இல்லை. ஆனால் சில காலமாக உன்னுடைய குடும்பத்தில் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களும் உன்னை என்னவென்று யோசிக்க வைத்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னை சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது. எல்லா நேரத்திலுமே நம் வாழ்க்கையை எண்ணி எண்ணி வருத்தப்படுகின்ற அளவிற்கும் ஏதோ நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீ யோசிக்கின்ற நிலைக்கு உன்னை அந்த விஷயம் தள்ளிவிட்டு விட்டது என்பதுதான் உண்மை. அப்படி இருந்தும் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாமல் நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இன்னமும் இந்த வாழ்க்கையில் நல்லதை அடைய விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நல்ல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் இந்த வாழ்க்கை உனக்கு பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாம் இந்த வாழ்க்கையை நமக்காக வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள எப்பொழுதும் நீ உஷாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். எதிர்பாராத நேரங்களை உனக்கு என்ன கொடுத்தது, எதிர்பாராத தருணங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திட்டது என்பதை எல்லாம் விட தீய சக்திகள் எந்த அளவில் உன் வாழ்க்கையில் ஆட்சி செய்தது என்பதனை
முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ தீவினைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் அதிலிருந்து உன் வாழ்க்கையை நீயாகவே மீட்டெடுத்திருக்கின்றாய். ஆனால் இப்பொழுது நீயே ஒரு தீய விஷயத்திற்குள் சிக்கிக்கொள்கிறாய் என்றால் நிச்சயமாக அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? சட்டென்று அதனை என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதிலிருந்து நீ மீண்டு வந்துவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகளை நீ உன்னோடு தொடர்ந்து வர வைக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் நமக்கான சந்தோஷத்தை பெற முடியும் என்பது நம்முடைய நம்பிக்கை. எந்த நிலையிலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு மாறிவிடும் என்பது நம்முடைய நம்பிக்கை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது செய்வினைகளுக்குள் சிக்கி தவிக்க நீதான் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றாய். எங்கோ கோட்டை விட்டு விட்டாய். தீவினைகள் உன்னை ஆட்சி செய்து விட்டது. அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதா? என் குழந்தையே, தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நீ உன் வாழ்க்கைக்குள் அனுமதித்திருக்கிறாய் என்று நான் சொல்கின்றேன். உனக்குள் தேவையில்லாத சிந்தனைகளை அவர்கள் புகுத்தி இருக்கிறார்கள். அதனால் உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கெட்ட விஷயமாக தெரிகின்றது. உனக்கு நடக்கின்ற நன்மைகள் கூட உனக்கு எதிராகவே தோன்றுகிறது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதை உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியவில்லை. அத்தனை நன்மைகளையும் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ பெற துடித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வெற்றியினை கொடுக்காமல் சென்றதற்கு காரணமே இதுதான். இது போன்ற மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுமதித்ததும், இவர்களுக்கு அதிகப்படியான இடத்தை நீ உன் வாழ்க்கையில் கொடுத்ததும் தான் இன்று உன்னை இந்த நிலையில் நிற்க வைத்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. யாரோடு பேசினால் உனக்கு நேர்மறையான எண்ணங்கள் வந்து நேர்மறையான விஷயங்கள் உன்னை அதிகமாக சிந்திக்க வைக்கிறதோ, நமக்கு நல்லது நடக்கும் என்று நம்ப வைக்கிறதோ, அவர்களோடு அதிக நேரத்தை செலவிடு. யாரோடு பேசினால் நடப்பது எதுவுமே உனக்கு நல்லதற்கு இல்லை என்று தோன்றுகின்றதோ, இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தான் வருகிறது என்று தோன்றுகின்றதோ, அவர்களோடு பேசுவதை நீ அடியோடு நிறுத்தி விடுவதுதான் உனக்கு நல்லது. அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தானாகவே அவர்களுக்கு தெரிய வரும் தான் செய்வது எத்தனை பெரிய தவறு என்று. இன்னொருவரின் எண்ணங்களை பொய்யாக்கி இன்னொருவரின் வாழ்க்கையில் கெடுதலை நடத்த நினைக்கின்ற இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் மன்னிக்க முடியாது. ஒருபொழுதும் இவர்கள் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கெடுதலை நினைத்து அடுத்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கின்ற கண்ணீரை கண்டு சந்தோஷப்பட நினைக்கின்ற இவர்களை நாம் ஒருபொழுதும் விட்டு வைக்க கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். இந்த பிரத்யங்கரா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் வரும் பொழுதெல்லாம் உனக்கு எவ்வளவுதான் துன்பங்களை கொடுக்கின்ற செய்திகள் உன்னை சுற்றி நடப்பதை அம்மா எடுத்துச் சொன்னாலும் அதன் முடிவில் உனக்கு நல்ல விஷயத்தை நான் எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் என்னவென்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்ட பிறகு இனி இந்த சூழ்நிலைகள் உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை வழிநடத்த உன் தாயானவள் உன்னோடு வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். இன்று என் வார்த்தைகளை கேட்ட என் குழந்தை, நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீவினைகளும் நெருங்குவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாயல்லவா? உன்னை சுற்றி வந்து வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுத்த இந்த மனிதர்களை விட்டு நீ நிச்சயமாக விலகிச் சென்று விடுவாயல்லவா? இவர்கள் நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட பல முயற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இனிமேல் அதுவெல்லாம் நடக்காமல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் மிகப்பெரிய நம்பிக்கையையும் கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள்
இனி எப்பொழுதும் உனக்கான நேரங்களாக மாறப்போகிறது என்பதனை நீ உணர்ந்து கொள். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையையும் புரிந்து கொண்டு நாமாக வாழக்கூடிய இந்த சூழ்நிலை உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டால் அது போதும். உன்னுடைய கண்ணீர் துளிகள் எல்லாம் இங்கு வீணாகி போனது இந்த மனிதர்களின் தேவையில்லாத பேச்சுக்களால். இதனால் உன் வாழ்க்கையில் பல எதிர்மறையான விஷயங்கள் உனக்கு நடந்தது உண்மையல்லவா? இந்த செய்வினை கட்டுகள் எல்லாம் இன்று உன்னால் தான் அவிழ்க்கப்பட போகின்றது. உனக்குள் தோன்றுகின்ற நல்ல விஷயங்களினாலும் உன்னை சுற்றி வருகின்ற எதிர்மறையான விஷயங்களை நீ தூக்கி எறிவதனாலும் உனக்கு பல நன்மைகள் உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது. என் மீது அன்பு கொண்ட என் பிள்ளைகள் யாருமே என்னை விட்டு ஒருபொழுதும் தள்ளி நிற்க மாட்டார்கள். என் மீது அன்பு கொண்ட என் குழந்தைகள் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதும் என்னை தேடி வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி என்னை தேடி வருகின்ற பிள்ளையல்லவா நீ? அம்மா நமக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளையல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் கஷ்டத்தில் இருக்க விட்டு விடுவேனா? உன்னை நான் துன்பத்தில் தவிக்க விட்டு விடுவேனா? ஒரு பொழுதும் அதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை உனக்கு கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பல சந்தர்ப்பங்களை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல விஷயங்கள் ஒருவருக்கு நடக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கையில் அவர்களை சார்ந்த பல விஷயங்கள் அவர்களுக்குள் எந்த ஒரு எதிர்மறைகளையும் கொடுக்காமல் நேர்மறையான சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்கு எந்த கெடுதலையும் நடத்தாது என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த தயாராகிவிட்டது. இனி இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராகிவிட்டால் போதும். எல்லா நிலையும் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து நடத்துவதை நீ உணர்ந்து நான் இருந்து கொடுப்பதை என்னவென்று புரிந்து பிரத்யங்கராவினுடைய அன்பையும் அருளையும் நீ நிறைவாக ஒவ்வொரு முறையும் பெற்று கொண்டே இரு. உன்னை நான் நல்வழிப்படுத்தி விடுவேன். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நல்ல நிலையை நோக்கி நான் அழைத்து சென்று விடுவேன். எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். எந்த நிலையையும் நினைத்தும் நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவது போல உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகளும் தீய சக்திகளும் என்னுடைய குரல் உன் இல்லத்தில் ஒலிக்கும் பொழுது அங்கிருந்து ஓட்டமெடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதையும் தாண்டி உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என் குழந்தையே, உன் மனதிற்குள் ஏதாவது ஒரு நெருடல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி ஏதோ ஒரு தீய விஷயம் இருக்கிறது என்பது போன்ற ஒரு உணர்வு தோன்றினால் அந்த நேரம் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய். கந்த சஷ்டி கவசமானது உன் இல்லத்தில் ஒலித்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த இடத்தில் எப்பேற்பட்ட செய்வினைகளும் விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட தீய சக்திகளும் அந்த இல்லத்தில் இல்லாமல் ஓட்டமெடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டி வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற விஷயத்தை சரியாக உன் வாழ்க்கையில் நீ பின்பற்றி கொண்டே இரு. உனக்கு நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கையும் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் எப்படி நீ சந்தோஷமாக வாழ்கிறாய் என்பதுதான் இந்த அம்மாவிற்கு மிகப்பெரிய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை நீ எப்பொழுதும் சரியாக பின்பற்றும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தொடர்ந்து வரும். அதை உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.